அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, சான்றோன் என கேட்ட தாய், சான்றோன் என கேட்ட தாய். வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக எண்ணி 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 வியக்கின்ற ஒரு குறளாக அற்புதமான ஒரு குறளை நமக்கு தந்திருக்கின்றார். ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கின்ற ஒரு அற்புதமான குறள். இந்த குறளுக்கான விளக்கத்தை வாழ்நாள் முழுவதும் நாம் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கலாம். எவ்வளவோ குறள்கள் நமக்கு உண்டு. ஆனால் சில குறள்களை படிக்கின்ற போது நமக்கென்று எழுதப்பட்ட குறள் போல் இது தெரிகிறது என்கின்ற உணர்வை இந்த திருக்குறள் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படுத்தும். ஏன், ஒரு குழந்தையை பெறுகிற போது ஒரு தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள். சாதாரணமாக ஒரு 4-5 நாள் எதிர்பார்ப்போடு இருந்துவிட்டு ஒரு காரியம் நிறைவடைகிறது என்று சொன்னால் அதில் கிடைக்கிற ஆனந்தம் மிக பெரியது. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திருமணத்தினுடைய நிறைவு பொழுது, அந்த தாலி கட்டி முடிச்ச உடனே கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது எல்லையற்ற வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சியை உடையதாக இருக்கும். ஒரு 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் இந்த காத்திருப்புக்கே இவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னா 10 மாதங்கள் கருவில் சுமந்தவள் ஒரு பெண். இந்த 10 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா பல பேருக்கு குழந்தை பிறகுது. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்தா பல பேருக்கு அதனுடைய அருமை புரியுறது கிடையாது. ஒரு 10 வருஷம் ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஆண்டுகள் உலகோர் தன்னை பேசி இகழ்ந்து உற்றார் உறவினர் நண்பர் சுற்றத்தார் மத்தியிலே ஒரு ஏளனமான நிலைக்கு தள்ளப்பட்டு அதற்கு பிறகு அந்த குழந்தை கருவுற்று அந்த குழந்தை எப்ப பிறக்கும் என்று ஒரு 10 மாதம் காத்திருந்து இவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு ஒரு குழந்தை அவள் கையில் கிடைக்கிற போது அந்த தாய் எவ்வளவு பேரானந்தப்படுவாள். ஆனால் அதைவிட உயர்ந்த பேரானந்தம் ஒரு பெண்ணுக்கு வேறு எதுவுமே இல்லை என்று பெண்களே நினைத்து கொண்டிருந்த வேளையில் வள்ளுவர் திருக்குறளில் எழுதினார், அதைவிட ஒரு பேரானந்தமான நிலை ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது. எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால் அறிஞர்கள் நிறைந்த சபையில். அதை வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும், ஒரு 2 வார்த்தையில சொல்லிட்டார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் யார? தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற. யாரு சான்றோன்னு சொல்லணுமா? உயர்ந்தவர்கள், படித்தவர்கள், சான்றோர் தன்மையில் உள்ளவர்கள் தன்னுடைய குழந்தைய பார்த்து இந்த மாதிரி ஒரு குழந்தை, இப்படி ஒரு சான்றோர் தன்மை உடைய ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு நீங்க என்ன பாக்கியம் புண்ணியம் பண்ணிருக்கீங்களோ தெரியலமா அப்படின்னு அவர்கள் பேசுகிற போது அந்த வார்த்தை பெற்றதை விட பேரானந்தத்தை பெற்றுத் தருகிறது ஒரு பெண்ணுக்கு என்கின்றார். ஒவ்வொரு பெண்ணும் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவர் காட்டிய வழியை கடைபிடித்தால் அந்த பேரானந்தம் நம்மையும் தேடி வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.